இந்த வீடியோவில் நம்ம 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3ல் பயிற்சி 1.5ல் இருக்கிற சம்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், மாலினி 13.92 மீட்டர், அடுத்து 11.5 மீட்டர், அடுத்து 10.64 மீட்டர் அளவுடைய 3 ரிப்பன்களை வாங்கினாள் எனில் ரிப்பனின் மொத்த நீளத்தை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம எல்லாத்தையும் கூட்டுவோம். இங்கே ஒரு ஸ்தானம் தான் இருக்குது, 2 ஸ்தானம் ஆக்கணும்னா நம்ம இந்த இடத்துல 0 சேர்த்துக்கிடுவோம். அப்போ கூட்டணும்னா 6, அடுத்து 10, 14, 20, மிச்சம் 2, 5, 1, 6, 3, அதாவது மொத்தம் 36.06 மீட்டர் நீளம் வரும். அடுத்து ரெண்டாவது பாருங்கள், சித்ரா இனிப்பு தயாரிக்க 10 கிலோகிராம் 35 கிராம் நெய் வாங்குகிறார். அதில் 8 கிலோகிராம் 59 கிராம் நெய்யை பயன்படுத்துகிறார் எனில் மீதமுள்ள நெய்யின் அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது மொத்தம் வாங்கினது 10 கிலோகிராம் 35 கிராம், பயன்படுத்தியது 8 கிலோகிராம் 59 கிராம். அப்போ மீதம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இங்கே இது கிலோகிராமில் கொடுத்துருக்காங்க, இது கிராமில் கொடுத்துருக்காங்க. இப்போ சப்போஸ் 10.35 கிலோகிராம்னா இது 10 கிலோ, இது 350 கிராம் கணக்கு. இது இங்கே 10 கிலோகிராம் 35 கிராம் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இந்த கிராமை கிலோகிராமை மாற்றோம்னா நம்ம 1000ஆல் வகுப்போம். அப்போ நமக்கு 10.035ன்னு வரும். ஏன்னா எல்லாமே கிலோகிராமை மாற்றும் போது இது 10 கிலோ.035ன்னு வரும். இது 8 கிலோ 59 கிராம்னா 8.059. இது 10.35 கிலோ அப்படின்னா நமக்கு இது 10.350ன்னு அர்த்தம். டைரெக்டாக கூட்டிக்கலாம். இவங்க இதை 10 கிலோகிராம், இது 35 கிராம் கொடுத்துருக்காங்க. அப்போ இதையும் நம்ம கிலோகிராமை மாற்றணும்னா இதை நம்ம 1000ஆல் வகுப்போம். இப்போ 35/1000 போடும்போது 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். இப்போ 2 ஸ்தானம் இருக்குது, இன்னொரு ஸ்தானத்துக்கு 0 சேர்த்துக்கிடும். அப்போ 0.035ன்னு எழுதும். அதுதான் 10.035. அடுத்து பயன்படுத்தியது 8.059. மீதம் கேட்டிருக்கிறதுனால நம்ம கழிப்போம், கடன் வாங்குவோம். இங்கே 15, 15லேருந்து 9 போச்சுன்னா 6. அடுத்து இது போகாது, இங்கேருந்து கடன் வாங்குவோம். இப்போ 12லேருந்து 5 போச்சுன்னா நமக்கு 7, 9.1. இப்போ மீதம் 1.976 கிலோகிராம் நெய் இருக்கும். சம்மில் என்ன கொடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து 3வது சம் பாருங்கள். ஒரு பால் குப்பியின் கொள்ளளவு 2.53 லிட்டர் எனில் அதே போன்ற 8 குப்பிகளில் நிரப்ப எவ்வளவு பால் தேவைப்படும் கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு பால் குப்பியின் கொள்ளளவு 2.53 லிட்டர்னு சொல்லிட்டாங்க. அதே போன்று 8 குப்பிகளில் நிரப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதை 2 பெருக்குவோம். 8 × 2.53, 3 24, மிச்சம் 2, 5 40, 42, மிச்சம் 4, 2 16, 16 4 நமக்கு 20. அப்போது எவ்வளோ பால் தேவைப்படும்? 20.24 லிட்டர் பால் தேவைப்படும். அடுத்த சம் பாருங்கள். ஒரு கூடை ஆரஞ்சின் எடை 22.5 கிலோகிராம். ஒரு குடும்பத்திற்கு தேவைப்படும் ஆரஞ்சின் எடை 2.5 கிலோகிராம் எனில் அதனை எத்தனை குடும்பங்களுக்கு சமமாக பங்கிட முடியும்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இதை வகுப்போம். ஒரு கூடையின் எடை என்னது? 22.5 பை ஒரு குடும்பத்திற்கு தேவையானது 2.5. எத்தனை குடும்பங்களுக்கு சமமாக பங்கிட முடியும்னு கேட்டதுனால வகுக்கிறோம்.
இப்போ பாருங்கள், கீழே வந்து நமக்கு தசம எண்ணாக இருக்குது. இதை முழு எண்ணாக மாற்றோன்னா இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கா, அப்போ 10ஆல் பெருக்குவோம். கீழே 10ஆல் பெருக்கணும்னா நம்ம மேலேயும் 10ஆல் பெருக்குவோம். அப்படி பெருக்கும்போது 22.5 புள்ளி எடுத்துட்டா 225ன்னு எழுதுவோம். இந்த 0வை சேர்ப்போம். ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போமா, இப்போ நமக்கு 225ன்னு கிடைக்கும். பை இந்த 2.5 25ன்னு எழுதிட்டு இந்த ஒரு 0 சேர்ப்போம். இந்த ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால இங்கிட்ட ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கும்போது நமக்கு 25ன்னு கிடைக்கும். இப்போ 5ஆல் அடித்தோம்னா 5 25, மேலே 4 20, மிச்சம் 2, 5 25, அடுத்து 1 5, 9 45. அப்போ அது வந்து 9 குடும்பத்துக்கு பிரித்து கொடுக்கலாம். அடுத்து பாருங்கள், ஒரு ரொட்டி சுடுபவர் 10 சம அளவிலான கேக்குகளை தயாரிப்பதற்கு 3.924 கிலோகிராம் சர்க்கரை பயன்படுத்தினார் எனில் ஒவ்வொரு கேக்கிற்கும் பயன்படுத்தப்படும் சர்க்கரையின் அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. 10 கேக்குக்கு 3.924 கிலோகிராம் பயன்படுத்துகிறாங்க. அப்போ ஒரு கேக்குக்குங்கும்போது வகுப்போமா, 3.924/10. இப்போ 10ஆல் வகுக்கும்போது இந்த புள்ளி இந்த சைடு போகும். அப்போ நமக்கு 0.3924 கிலோகிராம் கிடைக்கும். ஏன்னா வகுக்கும்போது இந்த புள்ளி இந்த சைடு போகும். இதே இது பெருக்கணும் அப்படின்னா இந்த நம்பரை அப்படியே எழுதிட்டு ஒரு 0 சேர்ப்போம். அடுத்து 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கும்போது இந்த புள்ளி வந்து பெருக்குனா இந்த சைடு போகும், வகுத்தா இந்த சைடு போகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 6வது பாருங்கள், மதிப்பு காண்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து பெருக்க சொல்லியிருக்காங்க. 26.13 × 4.6. இப்போ பெருக்குவோமா, புள்ளி எடுத்துகிட்டு பெருக்கிட்டு அடுத்து புள்ளி வச்சுக்கிடுவோம். 2613 46, 3 18, மிச்சம் 1, 1 6 1 7, 6 36, மிச்சம் 3, 2 12 3 15. அடுத்து 3 12, மிச்சம் 1, 1 4 1 5, 6 4 24, மிச்சம் 2, 2 8 9 10. கூட்டினோம்னா 8 9 11, மிச்சம் 1 10, மிச்சம் 1 2, இங்கே 1. இங்கே பாருங்கள் பெருக்கியிருக்கோம். அப்போது நம்ம இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது, இங்கே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ கூட்டணும்னா மொத்தம் 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 1 2 3. அப்போ நமக்கு வர்ற மதிப்பு வந்து 120.198ன்னு கிடைக்கும். அடுத்த சம் பாருங்கள், 3.628 கூட்டல் 31.73 கழித்தல் 2.1. இப்போ மொதல் இதை ரெண்டையும் கூட்டிட்டு அதிலேருந்து இதை கழிச்சிடலாம். 3.628 அடுத்து 31.73. இங்கே 3 ஸ்தானம் இருக்குது, இங்கே 2 ஸ்தானம் தான் இருக்குது. இப்போ நம்ம இந்த இடத்துல 0 சேர்த்துக்கலாம். இப்போ கூட்டினோம்னா 8 5 13, மிச்சம் 1 5 3. அடுத்து 2.1 கழிக்கணும். 2.1, இங்கே 0 சேர்த்துக்கலாம். 8 5, 3லேருந்து 1 போச்சுன்னா 2, 5லேருந்து 2 போச்சுன்னா 3, இந்த 3 கீழே இறக்கிறோம். அப்போது நமக்கு வர்ற மதிப்பு வந்து 33.258. அடுத்து 7வது பாருங்கள், முருகன் சில பைகளில் காய்கறிகளை வாங்கினார். ஒவ்வொரு பையும் 20.55 கிலோகிராம் எடையுடையது. அனைத்து பைகளின் மொத்த எடை வந்து 308.25 கிலோகிராம் எனில் எத்தனை பைகளை வாங்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இதை வந்து வகுப்போம். ஏன்னா ஒவ்வொரு பையும் 20.55ன்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பையோட எடை 20.55 கிலோகிராம். அனைத்து பைகளின் மொத்த எடை வந்து 308.25. அப்போது எத்தனை பைகளை வாங்க வேண்டும்னா வகுப்போம். 308.25/20.55. இப்போது கீழே வந்து தசம எண்ணில் இருக்குது. இதை புள்ளியை எடுக்கணும்னா நம்ம 100ஆல் பெருக்குவோம். ஏன்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கனால 100ஆல் பெருக்குவோம். கீழே 100ஆல் பெருக்கிறனால நம்ம மேலேயும் 100ஆல் பெருக்குவோம். அப்போங்கும்போது இந்த புள்ளி போயிட்டு
நமக்கு 30,825/2055 கிடைக்கும். இப்போ 5ஆல் அடித்தோம்னா 4×5 20, 1×5 1×5, மேலே 6×5 30, அடுத்து 1×5 5, மிச்சம் 3, 6×5 30, 2 இருக்கா, இப்போது 5×5 25. அடுத்து இதை 3ஆல் அடிக்கலாம். 1 3 3, மிச்சம் 1, 3 9, மிச்சம் 2, 7 3 21, 2 3 6, 1 போகாத, அப்போ 0 சேர்ப்போம், இந்த 1 இங்கிட்டு போகும். இப்போது நமக்கு 5 3 15, மிச்சம் 1, 5 3 15. இப்போ 2055 நம்ம 137ஆல் வகுக்கணும். ஒரு 137 137. இங்கே பாருங்கள், அடுத்து இதை கழிக்கணும். 1 10 9 15. 15லேருந்து 7 போச்சுன்னா நமக்கு 8ன்னு கிடைக்கும். அடுத்து 9லேருந்து 3 போச்சுன்னா 6. அடுத்து இந்த 5 கீழே இருக்கும். இங்கே கடைசி 7ன்னு முடிஞ்சிருக்கு. இப்போ நம்ம 5ஆல் பெருக்கினா கடைசி நம்பர் 5ன்னு வரும். 137 5ஆல் பெருக்கணும்னா 7 35, மிச்சம் 3, 3×5 15, 18, மிச்சம் 1, 1×5 1 6, 685. இப்போ 5ஆல் போகும், 685. அப்போது நமக்கு மதிப்பு வந்து 15 பைன்னு வரும்.